ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா தங்கம். தங்கத்து மேல ஆசை இல்லாதவங்க யாருமே இல்லை. குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெண்கள் தங்கத்தை வாங்கி போட்டுக்கணும்னு ஆசைப்படும். அப்படிப்பட்ட தங்கம் ஏன் விலை மதிப்பது, தங்கத்தின் விலை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது, தங்க விலை ஏன் மாறுகிறது, இதெல்லாம் பார்க்கலாம். கடைசியா கோல்டு ரேட்டோட டார்கெட் பிரைஸ் 2033ல எந்த ரேட்டு வரைக்கும் போகலான்னு அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முதலாவதா தங்க விலை ஏன் விலை மதிப்பற்றது. பலாயிரம் காலங்களுக்கு முன்னாடியே தங்கம் ஒரு விலை உயர்ந்ததா கருதப்படுகிறது. தங்கத்தை எந்த டெக்னாலஜி வைத்தும் நம்ம உருவாக்க முடியாது. அதை எப்படி எடுக்கிறாங்களா, இயற்கையாகவே மண்ணுக்கு அடியில தோண்டி எடுத்து வெட்டி எடுத்து ஒரு கல்லாட்டம் இருக்கும். அதை உருக்கி நமக்கு தேவையான டிசைன்ல தங்கத்தை உருவாக்குறாங்க. அது பார்க்கறதுக்கும் பளபளப்பா இருக்கிறதுனால எல்லாரையும் கவர்ற வண்ணம் தங்கம் குறிப்பா பெண்கள் அதுக்கு மேல ஆசையுடன் தங்கத்தை வாங்கி போட்டுக்கிறாங்க. தங்கத்தை வாங்கி போடும்போது பெண்கள் அழகாகவும் அது இல்லாம தங்கத்தை நமக்கு தேவைக்கு ஏற்ப அதை உற்பத்தியை அதிகரிக்கும். ஏன்னா மண்ணுக்கு அடியில கிடைக்கிறதுனால எவ்வளோ கிடைக்குதோ அதை தான் நம்ம எடுக்க முடியும். தங்கம் எந்த ரியாக்ஷனுக்கும் உள்ளாகாது. இதனால தான் தங்கம் துரு பிடிக்கவோ வெளுத்து போகவோ ஆகாது. எத்தனை வருடங்கள் ஆனாலும் அது அதோட தன்மையிலேருந்து மாறவே செய்யாது. இந்த காரணத்தினால தான் தங்கத்தோட விலை மதிப்பற்றதுன்னு உலக நாடுகள் வர்த்தகம் செய்யும் போது கூட தங்கத்திற்கு ஒரு நாணய மதிப்பு வைத்து அதை வைத்து தான் வர்த்தகம் செய்கிறாங்க. தங்கத்தின் விலை எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறதுன்னு பார்க்க. தங்கத்துடைய பொதுவான அன்றாட விலையை நிர்ணயிப்பது யாரெல்லாம்? லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் தான் தங்கத்துடைய பொதுவான விலையை நிர்ணயிக்கிறாங்க. இவங்க உலகத்தில் உள்ள அதிகபட்சமான விலை உயர்ந்த உலோகங்கள் இங்கே தான் விலை நிர்ணயம் செய்கிறாங்க. லண்டன் புல்லியன் மார்க்கெட் தான் தங்கத்திற்கு US$ தான் விலையை நிர்ணயம் செய்வாங்க. லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் தான் தங்கத்தோட விலையை US$ தான் விலையை நிர்ணயம் செய்வாங்க. அப்படி தங்கத்தை ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டிற்கு வர்த்தகம் செய்யும் போது அந்த நாட்டோட வங்கிகள் தான் இறக்குமதி செய்ய முடியும். ஓவராலா வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா தங்கத்தை இறக்குமதி செய்யக்கூடிய முதல் நாடு எதுலாம்? சுவிட்சர்லாந்து. இவங்க தான் தங்கத்தை அதிகமா இறக்குமதி பண்றாங்க. 98.5 பில்லியன் இறக்குமதி செய்யறாங்க. சைனா பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கு. 76.7 பில்லியன் இறக்குமதி செய்யறாங்க. 3வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம். 42 பில்லியன் தங்கத்தை இறக்குமதி செய்கிறாங்க. 4வது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹாங்காங். 38 பில்லியன் தங்கத்தை இறக்குமதி செய்கிறாங்க. 5வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா. இந்தியா தங்கத்தை இறக்குமதி செய்யக்கூடிய 5வது இடத்துல, அதாவது 36 பில்லியன் தங்கத்தை இறக்குமதி செய்கிறாங்க. இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா 22 மார்ச் 2020 உள்ள டேட்டா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் தங்கத்தை இறக்குமதி செய்கிறாங்க. அப்படி இறக்குமதி செய்யும் போது வெளிநாட்டு வங்கிகள்லேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது டிரான்சாக்ஷன் சார்ஜஸும் விதிக்கிறாங்க தங்கத்து மேலே. இது இல்லாமல் கஸ்டம் டியூட்டியும் விதிப்பாங்க. இதே மாதிரி பல ப்ராசஸ் செய்த பிறகு தான் இந்தியாவுக்கு தங்கம் வந்து சேருது. இந்தியாவில் தங்கத்தின் விலையை நிர்ணயிப்பது யாரெல்லாம்? இந்தியன் புல்லியன் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் தான் இந்தியாவில் தங்கத்தோட விலையை நிர்ணயிக்கிறாங்க. அதாவது IBJன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் இந்தியாவில் தங்கத்தின் விலையை நிர்ணயிக்கிறாங்க. இவங்க அப்போ உள்ள மார்க்கெட் நிலவரப்படி இந்தியன் கவர்மெண்ட் பாலிசி படி தான் தங்கத்தின் விலையை நிர்ணயம் செய்வாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம தங்கத்தை 2 விதமாக வாங்கலாம். முதலாவதா நம்ம இதே மாதிரி தங்கத்தை 2 விதமாக வாங்குறதுக்கு முன்னாடி எந்த விதத்தில் வாங்கினாலுமே ஒரு VAT டேக்ஸ் கட்ட வேண்டும். ஃபர்ஸ்ட்டு எப்படி வாங்கலான்னா நகை கடையில் போய் டைரெக்டாக நகையை நகையாகவோ இல்லை காயினாகவோ அப்படி வாங்கும்போது நகை கடைக்காரங்க அவங்களுடைய லாபத்தெல்லாம் தங்கத்துடைய விலையில தான் திணிப்பாங்க. அது இல்லாமல் செய்கூலி சேதாரம் இதெல்லாம் போடுவாங்க. VAT டேக்ஸ் இந்த டேக்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணி நமக்கு பாக்கி உள்ள அமௌண்ட்டை அடுத்ததா தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா கோல்டு பாண்ட் இல்லைனா கோல்டு ETF கவர்மெண்ட் மூலயமா வாங்கலாம்.
இப்படியும் நம்ம தங்கத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்ததா தங்கம் விலை வந்து ஏன் மாறுகிறது, தங்க விலை வந்து ஏன் ஏறுது இறங்குது. முதல் விஷயம் வந்து உலக சந்தையில் தான் தங்கத்தின் விலையை நிர்ணயிக்கிறாங்க. அப்படி ஒருவேளை உலக சந்தையில தங்கத்தோட விலை உலக நாடுகள்ல தங்கத்தின் விலை அதிகரித்தா இந்தியாவிலும் தங்கத்தின் விலை வந்து அதிகரிக்கும். எல்லாம் இந்தியாவில தான் இந்தியாவும் வந்து அதிகமான இறக்குமதியை வெளிநாடுகள்லேருந்து தான் தங்கத்தை வந்து இறக்குமதி செய்கிறாங்க. இந்த காரணத்தினால உலக நாடுகள்ல தங்க விலை ஏறிக்கலாம், இந்தியாவிலும் தங்க விலை இது இல்லாம நம்ம யூஎஸ் டாலர்ல தான் கொடுத்து வந்து தங்கத்தை இறக்குமதி செய்யணும். சப்போஸ் வந்து யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து குறைஞ்சிச்சுனா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா பணம் கொடுத்து தங்கத்தை வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். இந்த காரணத்தினாலையும் தங்கத்தின் விலை வந்து ஏறலாம். பொதுவாகவே தங்கத்தை வந்து எல்லா நாடுகளும் சேமித்து வைப்பாங்க. அப்படி நம் நாட்டில் வந்து சேமித்து வைக்கக்கூடிய இடம் எதுனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் தங்கத்தை வந்து சேமித்து வைப்பாங்க. இது எதுக்கு தங்கத்தை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சேமித்து வைக்கிறாங்களாம், சப்போஸ் வந்து நம் நாட்டில் வந்து பொருளாதார வீழ்ச்சி அடையும் போது தங்கத்தை வைத்து தான் வர்த்தகம் செய்வாங்க. ஏன்னா வந்து தங்கம் வந்து எப்பயுமே விலை மதிப்பற்றது. அந்த காரணத்தினால தங்கத்தை வச்சு தான் வர்த்தகம் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தங்கத்தை வந்து சேமித்து வைப்பாங்க. ஒருவேளை வந்து மக்கள் வந்து அதிகமாக தங்கம் வாங்கிட்டே இருந்தாங்களா கோல்டு ரிசர்வில் தங்கம் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்களா, தங்கத்தோட விலையை வந்து ஏற்றுவாங்க. தங்கத்தோட விலை ஏற்றும் போது மக்கள் எல்லாருமே விலை அதிகமாக இருக்கேன்னு சொல்லி தங்கம் வாங்குறதோட அளவை வந்து குறைச்சிப்பாங்க. அப்போ கோல்டு ரிசர்வ் வந்து சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ இது மூலயமா வந்து தங்கம் வாங்குறது குறைக்கும் போது தங்கத்தோட தேவை குறைந்தால் வந்து தங்கத்தோட விலையும் குறையும். சப்போஸ் வந்து நம்ம நாட்டில் வந்து பொருளாதார வீழ்ச்சி அடையும் போது வங்கிகள் வந்து கடன் வட்டியை குறைப்பாங்க. அப்படி குறைக்கும் போது தங்கத்தின் விலை வந்து அதிகரிக்கும். இதை எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வங்கிகள் வந்து அவங்களுடைய கடன் வட்டியை குறைக்கும் போது தங்கத்தின் விலை வந்து ஏறும். அந்த நேரத்தில் வந்து இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து வங்கிகள் வந்து கடன் வட்டியை குறைக்கும் போது தங்கத்தின் விலை வந்து ஏறும். அப்போ வந்து மக்கள் வந்து வங்கிகள்லேருந்து லோன் வாங்கி அந்த அமௌண்ட்டை வந்து தங்கத்தில் போடுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ தங்கத்தோட டிமாண்ட் வந்து அதிகரிக்கும். அப்போ வந்து தங்கத்தின் விலையும் ஏறும். சப்போஸ் வந்து சில பேர் வந்து முன்னாடியே வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ தங்க விலை ஏறி இருக்கே, இப்போ நம்ம வந்து விற்கலாம் அப்படின்னு நினச்சி விற்கும்போது தங்கத்தின் விலை வந்து குறையும், டிமாண்டும் குறைய வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் தங்கத்தின் விலை வந்து முகூர்த்த காலத்தில் பண்டிகை காலத்துலலாம் தங்க விலை வந்து ஏறும். எதனால அப்போ டிமாண்டு வந்து அதிகரிக்கும், மக்கள் வந்து அதிகமாக வாங்குவாங்க, தங்கத்தை வந்து அதிகமாக வாங்குவாங்க. அந்த நேரத்தில் வந்து தங்கத்தின் விலையும் ஏற்றுவாங்க. இந்த காரணங்களாலும் தங்கத்தின் விலை வந்து ஏற வாய்ப்பு இருக்கு. தங்கத்தை வந்து யார் வேணாலும் இறக்குமதி செய்யலாமான்னு கேட்டிங்களா, தங்கத்தை வந்து ஆர்பிஐ சுற்றறிக்கைப்படி பார்த்தீங்களா டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் மூலியமா இவங்க அனுமதித்த நிறுவனங்கள் மூலமா தான் வெளிநாட்டிலிருந்து தங்கத்தை இறக்குமதி செய்ய முடியும். தங்கத்தை வந்து எல்லாராலையும் இறக்குமதி செய்ய முடியாது. இப்போ பெரிய பெரிய பணக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கத்தை வந்து இப்போ சுவிட்சர்லாண்ட்லலாம் தங்கம் வந்து குறைவான ரேட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால சில பேர் வந்து பெரிய பெரிய பணக்காரங்களாம் சுவிட்சர்லாண்ட்லேருந்து தங்கத்தை வாங்கி இந்தியாவில் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி யார் வேணாலும் டைரெக்டாக வந்து தங்கத்தை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்ய முடியாது. ஆர்பிஐ சுற்றறிக்கைப்படி டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அனுமதித்த நிறுவனங்கள் மூலிமா தான் தங்கத்தை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்ய முடியும்னு ஒரு டேட்டா வந்து சொல்கிறாங்க. அடுத்ததான் இன்னைக்கு 1 கிராம் கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 6840, சில்வர் பார்த்தீங்கன்னா 100ல் இருக்குது. 1 கிராம் 7 ஜூன் அன்னைக்கு 1 கிராம் வந்து 6840, 1 கிராம் வந்து தங்கத்தோட விலை இருக்குது. சில்வர் பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்து 100 ரூபாயில் இருக்குது. தங்கத்தை வந்து நம்ம தங்கத்து மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ உள்ள ரேட்லேருந்து 2033 வரைக்கும் டார்கெட்டை வந்து சில அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. அது என்ன டார்கெட்டுன்னு பார்க்க 2024ல் ஒரு பவுனோட தங்கம் பார்த்தீங்கன்னா 67,372 வரைக்கும் கணிக்கிறாங்க.
அது மாதிரி 2030 பார்த்தீங்கன்னா 1,11,679 வரைக்கும் ஒரு பவுலோட அனலிஸ் வந்து கழிக்கிறாங்க. 2033 பார்த்தீங்கன்னா 1,32,443 வரைக்கும் போகலான்னு அனலிஸ் வந்து கழிக்கிறாங்க. அதனால நம்ம வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நமக்கு டபுள் மடங்காக வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 10 வருஷம் வெயிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களோட பணம் வந்து டபுள் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த செய்தியெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நாங்கள் போடுறோம். உங்களுக்கு இந்த செய்தியெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.